சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் கடந்த காலத்தில் செய்த பணிகளின் அடிப்படையில் மக்கள் தம்மை வெற்றி பெறச் செய்வார்கள் என்றும் தங்கள் அணிதான் உண்மையான அதிமுக என்றும் முன்னாள் அமைச்சர் மதுசூதனன் தெரிவித்தார். இதேபோல 14 மண்டலங்களாக பிரிந்து 756 வாக்குச்சாவடிகளில் தலா 14 பேரை நியமித்து தங்கள் அணி வேட்பாளரின் கரத்தை வலுப்படுத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்தார். 91ஆம் ஆண்டு முதல் 96ஆம் ஆண்டு வரையிலும் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அது மட்டுமில்லை, நான் ஏற்கனவே 2011 எனக்கு சீட் தரப்பட்டு அந்த சீட் பறிக்கப்பட்டது காசால், ஒரு கும்பலால் பறிக்கப்பட்டது. 75% வாக்காளர்களை சந்திக்கிற பணியை முடித்து விட்டேன். அதற்கு பின்னால் ஒருவன் வெற்றி பெற்றார். அந்த புண்ணியவான் இந்த பகுதிக்கே எட்டி பார்க்கவில்லை. அந்த வெட்டி பார்க்காத நிலையில் தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்மாவுக்கு சரணம். அதுதான் நடந்த உண்மை. இந்த ஆர்கே நகர் தொகுதியில் 14 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டலத்திற்கும் பொறுப்பாளர் அமைக்கப்பட்டு எல்லா இடங்கள்லையும் ஊழியர் கூட்டம் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. இது இயற்கையான எழுச்சியுடன் நடந்த ஒரு விஷயம். ஒவ்வொரு ஊழியர் கூட்டத்திலையும் 1000 பேருக்கு குறையாமல் மக்கள் கலந்துக்கிட்டாங்க, தொண்டர்கள் கலந்துக்கிட்டாங்க, நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. எல்லா நிர்வாகிகளும் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் அனைவருமே இவங்க கூட இருக்கிறாங்க. அதனால் மிக எழுச்சியுடன் நேற்று இந்த கூட்டங்கள் நிறைவேறின. இன்று மற்ற வேலைகள் எல்லாம் ஆஃபீஸ் போடுறது மற்றும் பூத் கமிட்டியை கட்டமைப்பது எல்லாம் உங்களுக்கு தெரியும். போன வாட்டி போட்ட பூத் கமிட்டி ஒரு பூத்துக்கு 14 பேர் 256 பூத்துகள்லையும் அதை வெரிஃபிகேஷன் துவங்கி இருக்கோம். முழுமையாக அதை இன்னும் 3 நாட்களில் அமைத்து விடுவோம்.